ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினால என்னால் லைவில் நேராக டிஜிட்டல் போர்டில் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஐ எம் ரெக்கார்டிங் ஃப்ரம் பிசி. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 10ல் ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்ஸ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்ல ப்ராப்ளம்ஸு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ப்ராப்ளம் சால்விங் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஃபார்முலா ரிவிஷன்ஸ் அண்ட் தியரி எல்லாமே வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து பேட்ச் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பேட்ச் வந்து கிளாஸ் 10க்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பர் வந்து காண்டாக்ட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதில் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ் ஃபார் யூ. ஓகே, ரைட். சரி, இப்போ கவனிங்க. நோ மேட்டர் ஹவு ஃபார் யூ ஸ்டாண்ட் ஃப்ரம் த மிரர், யுவர் இமேஜ் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் எரெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஆல்வேஸ் எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறது த மிரர் வில் பி வாட் லைக்லி என்ன நேச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எரெக்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வைக்கிறேன், இமேஜும் அதே மாதிரி நேச்சரில் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது தட் இஸ் ஒரு பர்சன் இப்படி இருக்காங்க, ஆப்ஜெக்ட்டு இமேஜும் என்னவாக இருக்கணும் அதே மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து எரெக்ட். ஓகே, அதே வந்து இது எரெக்டுன்னு அர்த்தம். நம்ம எப்படி ஆப்ஜெக்டை வச்சோமோ அதே மாதிரி இதில் இருக்கிறது. அதே வந்து நான் ஆப்ஜெக்டை இப்படி வச்சு இமேஜ் இப்படி வந்துருச்சுன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்ட்டட் இமேஜ். ஸோ இன்வெர்ட்டட் இமேஜ் வராத கேஸ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து பிளெயின் மிரரில் எப்போனாலும் உங்களுக்கு வந்து என்னது த இமேஜ் வில் பி ஆல்வேஸ் எரெக்ட். ஸோ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இமேஜ் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் இப்படி வச்சு whatever position, okay, so it's going to be what like நம்ம இன்வெர்ட்டடாக வச்சோன்னா திரும்ப நம்ம எப்படி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஓகே, இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ், ஆப்ஜெக்ட், இது இமேஜ். தட் இஸ் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இட் வில் பி பிளெயின் மிரர். கண்டிப்பாக ஒரு ஆன்சர் தான். பட் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு மிரர் தட் இஸ் கோயிங் டு கெட் ஆல்வேஸ் எரெக்ட் இமேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்வெக்ஸ் மிரர். ஸோ இதுதான் ஒரு கான்வெக்ஸ் மிரர். திஸ் இஸ் கோயிங் டு பி த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த இடத்த நம்ம போல்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட்டு நீங்கள் இங்கே வைக்கிறீங்களோ எங்கே வச்சாலும் சரி, 1 2 3 ஃப்ரண்ட் ஆஃப் த மிரரில் எங்கே வச்சாலும் கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் இமேஜ் எப்போவுமே எங்கே ஃபார்ம் ஆகும்னா இதுதான் ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் டிமினிஷ்டு எரெக்ட் இமேஜ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, ஸோ எங்கே வச்சாலும் இமேஜ் வந்து எரெக்ட் அண்ட் டிமினிஷ்டு இதுவாக தான் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ த ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி டி, எய்தர் பிளெயின் மிரர் ஆர் கான்வெக்ஸ் மிரர். ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லென்ஸ் வுட் யூ ப்ரிஃபர் டு யூஸ் வைல் ரீடிங் ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபவுண்ட் ஆன் த டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில் நம்ம பார்க்கும்போது என்ன நேச்சர் ஆஃப் லென்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 டைப்ஸ் லென்ஸ் தே ஹவ் கிவன் வித் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம முதல்ல வந்து ஒரு லெட்டர்ஸை படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஒரு மேக்னிஃபைடு இமேஜ். இப்போ லெட்டர்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஆப்ஜெக்ட், ஆனால் இமேஜ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். கரெக்டாக, ஆப்ஜெக்ட் சின்னதாக இருந்தாலும் இமேஜ் பெருசாக இருக்கணும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஆப்ஜெக்ட் இது இமேஜ், பட் த இமேஜ் நீட் டு பி வாட், வர்ச்சுவல். ஓகே, கண்டிப்பாக இமேஜ் நீட் டு பி வர்ச்சுவல். ஓகே, வர்ச்சுவலாக இருந்தால் தான் நம்ம ஹியூமன் ஹை இருக்குல்ல, அது வந்து ரியல் இமேஜ் வில் ஃபார்ம்ஸ் ஆன் த ரெட்டினா. ஸோ நம்மளுக்கு இமேஜ் வந்து வர்ச்சுவலாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று நான் சொல்லிட்டேன், எரெக்டாக இருக்கணும். ஓகே, வர்ச்சுவல் அண்ட் ஆல்சோ மேக்னிஃபைடாக இருக்கணும். மேக்னிஃபைட்னா என்லார்ஜ் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி அது எந்த கேஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூ டேக் அ கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸுக்கு எப்போவுமே டிமினிஷ் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஆப்ஜெக்டை எங்கே ஃப்ரண்ட்டில் வச்சாலும் இமேஜ் வில் பி ஆல்வேஸ் ஃபார்ம் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். ஓகே, ஸோ சம்வேர் எப்பவுமே டிமினிஷ்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வி ஆர் ஹேவிங் ஹியர். ஸோ கான்கேவ் கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. ஸோ இது கிடையாது, இது கிடையாது. ஸோ ஏ அண்ட் சியில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பாயிண்ட் பி அவர் போல். ஸோ ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நம்ம வச்சாதான் வில் கெட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் எப்போவுமே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து வர்ச்சுவலாகவும் மேக்னிஃபைடாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் வில் பி, நம்மளுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் இருக்குது பாருங்கள், இந்த ஃபோக்கல் லென்த்துக்கும் போலுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும்.
தட் இஸ் ஃபோக்கல் லென்த்தோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே, இந்த ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருந்தால் தான் அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டு. 50 சென்டிமீட்டர் இருந்தால் தான் நிறையா ஃபோக்கல் லென்த் இருக்கும். நம்ம எங்கனாலும் ஆப்ஜெக்டை வச்சு, தட் இஸ் எங்கனாலும் ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால் புக்கை படிக்க முடியும், லெட்டர்ஸாக படிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பை பை.